ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழ் ஆசிரியை பேசுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1 டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது, 2 கொஸ்டின் வித் ஆன்சர் நானே கொடுத்துட்டு இருக்கேன், 3வது ரொம்ப முக்கியமான பார்ட் கிராமர், அதுவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு இயல் 4 இதுல வந்துட்டு விரிவானம் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை பாருங்க. தன்னம்பிக்கை வந்து எல்லா மனிதர்கள்ட்டுமே இருக்கும். ஆனா இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னால வந்து எந்த உறுப்புகளுமே இயக்க முடியாத இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு வானத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பத்தி நமக்கு வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, பின்னாளில் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டாபிக், அதாவது இந்த இயல் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் தான் ஓரியன்டா இருக்கு. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் என்ன, விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்காரு, யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இது வந்து ஒரு விரிவானம். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. ஆமா, கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. டெக்னாலஜி இன்னைக்குதான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்மளோட அறிவு வந்துட்டு அதிகப்படுத்திட்டே தான் போயிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணதுதான். ஐயங்களை நீக்குகிறது. நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா அதை எல்லாமே எதுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே அறிவியல் பூர்வமா அணுகணும் அப்படின்னு தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா வந்துட்டு அறிவியல் பூர்வமா ஏதாவது செய்யும் போது அது வந்துட்டு நமக்கு என்ன டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கணும். அது வந்துட்டு எது நம்ம நீக்குதுன்னு கேட்டா அறிவியல் மட்டும்தான், சயின்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நீக்குது. பழைய தவறான புரிதல்கள் நீக்குகிறது, எண்ணங்களை மாற்றுகிறது. அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்துகள் பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது. ஆமா, அது வந்துட்டு நமக்கு எப்படின்னா தப்பா ஏதாவது, அதாவது தப்புன்னு அப்படி கிடையாது, ஒரு பயமுறுத்துற மாதிரி நம்மள வந்து சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல. அது வந்துட்டு தப்பான ஒரு புரிதலுக்கு நம்மள அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுது இந்த சயின்ஸ். நம்மளோட எண்ணங்களை மாற்றுது, புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு அறிவியல ஒரு காலத்துல நிறுவப்பட்டிருந்த கருத்துக்கள் பின்னால வந்து சில சமயம் வந்துட்டு அதுக்கான நேர் கருத்து மாற்றப்படுவதும் உண்டு. சரியான கருத்துகள் பதிவு பண்ணப்படுது. இப்போ மீண்டும் புதிய தடங்களை பதித்து அதனால அப்படியே இருந்துடாம சயின்ஸ் என்ன திருப்பியும் அதுல ஏதாவது ஏன் இப்படி சொன்னாங்க, இந்த சயின்ஸ் தப்பாவே இருக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை புதிய பாதையில் அறிவியலை தடங்களை பதிக்கிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிறது. இயற்கைன்னா என்ன சொல்றோம், ஏன் இப்போ ஒரு கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய வந்துட்டு ஆர்ட், அதாவது எப்படின்னா சிற்பங்கள் நிறைய இருக்கும். சிற்பங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா அது உண்மையான பொருள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு அந்த உண்மையான மர்ம முடிச்சுகளை வந்துட்டு எது அவுக்குது கேட்டா அந்த இயற்கை தான். அப்போ வந்துட்டு ஒரு நிறைய பார்த்திருப்பீங்க, அந்த சாமி கும்பிட போகும் பாத்தீங்கன்னா அரச மரம், ஆலமரம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கு வந்துட்டு பாம்பு சிலை இருக்கும் இல்லையா, அதை பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதை காமிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹோம் எப்படி, அதாவது வந்துட்டு பிறப்பு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பல் தான் அது. அது அந்த காலத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்காக தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த மர்ம முடிச்சுகள்லாம் நீக்கக்கூடியது எதுன்னா அறிவியல் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யாரை பத்தி சொல்ல போறோம்னா, தன்னால எந்த இயக்கமும் தன் உடல்களால தன் உறுப்புகளை இயக்க முடியாத ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அறிவியலில் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவர். அதாவது அறிவியல் இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி நான் உறுப்புகள் எதுவுமே நான் இயங்குறேன்னு சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட், அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாம் நமக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் பொழுதே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா எந்த ஒரு உறுப்புகளுமே செயல்படாத ஒரு நிலையில விண்ணில் நிகழ்ந்த ஒரு அறிவியல் உண்மையை வந்துட்டு எல்லாரும், அதாவது பாமரர்களும், அது அறிவியல்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, பாமரர்களும் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அதை வந்து விளக்கமாக எடுத்துரைத்தவர். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பார்க்கலாம் யாரு. இப்ப வந்துட்டு முன்னுரை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, குறிப்பு சட்டம் கண்டிப்பா வேணும், முன்னுரை போட்டுக்கோங்க. கோளரங்கம் நம்ம வந்துட்டு எப்படியும் பிளானட்டோரியம் தான் பார்க்க போறோம் அது. ஓகே, அப்புறம் தற்கால ஐன்ஸ்டைன், அப்பயும் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். தற்கால ஐன்ஸ்டைன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாக்கின் கதிர்வீச்சு, ஹாக்கின் அதுவும் சொல்லிட்டேன். லாஸ்டா ஸ்டீஃபனும் விருதுகளும். ஆமா, நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் தான் வந்துட்டு எந்த ஆர்கன்ஸும் தன்னோட பாடியில வந்துட்டு ஒர்க் பண்ணாத, தன்னாலேயே இயக்க முடியாதப்ப எப்படி கண்டுபிடிச்சாரு, அதான் நம்ம பார்க்க போறோம். இவர் தான் வந்துட்டு தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் இவர் தான். சரி, இவரை பத்தின ஒரு அவர் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
ஐன்ஸ்டைன் பார்க்க எப்படி இருக்கார் பாத்தீங்களா? இவரோட எப்படி இவரோட ஸ்ட்ரக்சர், இவர் எப்படி இருப்பார், இவர் ஆர்கன்ஸ்லாம் அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு வந்து அந்த லெசன்லயே கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சரி, பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சுற்றுலாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர், மற்ற டீச்சர்ஸ் எல்லாமே என்னது பிளான் பண்ணி போறாங்க. எங்க போறாங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய கோட்டூர்புரம், அங்கதான் வந்துட்டு என்ன இருக்கு, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி கழகம் அங்க இருக்கு. அதாவது பிளானட்டோரியம், அந்த கோளரங்கத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க போகும்போது என்னன்னா என்ட்ரன்ஸ் போயிட்டு அந்த அதாவது இயக்குனர் இருக்காரு, அவர் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. இந்த கோளரங்கம் எப்ப கட்டினது அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்பன்னா 1988 இது வந்து கட்டப்பட்டது, இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அப்படின்னு சொல்றாரு. இங்க 10 காட்சி கூடங்கள் இருக்கு. பரிணாம வளர்ச்சி பூங்கா அப்படின்னா படிப்படியாக வளரக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி பூங்காவும் இருக்கு. புதுப்பிக்கத்தக்க புதுசாவும் இருக்கு, புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றலுடைய பூங்காக்களும் இருக்கு, இயந்திர பூங்காக்களும் இருக்கு, குழந்தைகள் விளையாடுவதற்கான பொம்மைகளுடன் கூடிய பூங்காக்கள், இப்படி பலவிதமான பூங்காக்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது 1988 சென்னையில கோட்டூர்புரத்துல இருக்கு. இதுக்கு பேரு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம், அதாவது கழகம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இங்க எல்லாம் போயாச்சு. இங்க பாருங்க, இது வந்துட்டு டெல்லியில இருக்கக்கூடிய நேரு பிளானட்டோரியம். அது உங்களுக்கு பிளானட்டோரியம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொடுத்திருக்கேன் அந்த பிக்சர். அங்க இருக்கக்கூடிய பிளானட்டோரியம் இப்படிதான் இருக்கும். இது வந்துட்டு ஃபுல்லாவே இருக்கும், ஸ்கிரீன் ஃபுல்லா. ஆனா நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 360 டிகிரில, அதாவது 360 டிகிரில இருந்து ஃபுல்லாவே நமக்கு காமிக்காம அந்த ஹாஃபா, ஒரு அரைவட்டம் எப்படி இருக்கும், பாதி மூணு அரை மூணு எப்படி இருக்குமோ, நிலா வந்துட்டு ஃபுல்லா இல்லாம அந்த பாதி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு பிளானட்டோரியம் வந்துட்டு இதுல வந்துட்டு மாடிஃபை பண்ணிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்னையில இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க, வேற எங்கேயும் பண்ணல. எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பிளானட்டோரியம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். பிளானட்டோரியம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம வானிலை நிகழக்கூடிய நிகழ்வுகளை வந்துட்டு பாக்குறதுக்கான ஒரு பிக்சர், அது வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சொன்ன ஹாஃப், அதாவது அரை வட்டத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு 360 டிகிரி இருக்கும், ஆனா ஃபுல்லா இல்லாம பாதி அளவு தான் இருக்கும். இங்க இருந்துட்டு நம்ம இதை பார்க்கணும். இங்க விண்ல நிகழக்கூடிய நிகழ்வுகளை வந்துட்டு நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. சரி, இயக்குனர் சொல்றாரு, இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக 360 டிகிரி பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது. 360 டிகிரினா அப்படி ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா அரைவட்டம் இருக்கும். இது வந்துட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இங்கதான் கட்டியிருக்காங்க இந்த கோளரங்கம். இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரி, அனைவரும் உள்ளே வாங்க, போய் அவங்கவுங்க சீட்ல உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் போய் உட்கார்றாங்க. இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். கோள வடிவமான அவ்வரங்கின் மேல் உள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது. ஆமா, அப்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இயற்கை கிடையாது, செயற்கை தானே, நம்ம பாக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. என்னென்ன நிகழ்ந்ததோ அதை வந்து காமிப்பாங்க, டைரக்டாவும் காமிப்பாங்க, அப்போ லைவாவும் இருக்கும். இப்போ வந்துட்டு காமிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரெடியா இருக்கு. விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்தான காணொளி சிறிது நேரம் திரையில் காட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சோலார் சிஸ்டம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, என்னென்ன கோள் பிளானட்ஸ், எல்லா பிளானட்டும் எப்படி மூவிங்ல இருக்கு அப்படிங்கறத சும்மா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க. அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குகிறது. ஆமா, இத்தனை வருடத்துக்கு முன்னாடி தோன்றுச்சு, இங்கெல்லாம் சூரியன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இத்தனை சூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொடுத்துட்டே வர்றாங்க. திடீர்னு என்னாச்சு பாத்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது. திடீர்னு என்னாச்சு, ஆஃப் ஆயிட்டு ஒரு சக்கர நாற்காலியில நடக்க முடியாத ஒருத்தர் வந்துட்டு அந்த சக்கர நாற்காலியில உட்கார்ந்துருக்காரு. அவரோட பிக்சர் வந்து காமிக்கிறாங்க. ஒரு திடீர்னு எல்லாம் என்னாச்சு, அரங்கமே வந்து சைலண்ட் ஆயிடுச்சு, ஒரே அமைதியா இருக்கு. இயக்குனர் திடீர்னு ஒரு குரல் வருது. என்ன சொல்றாரு, இவர் உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்குனர் கேட்கிறாரு. உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. மாணவர்கள் உற்று பார்க்கின்றனர். அவர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி. அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. அவரது படத்தின் கீழ், அதாவது எப்படி இருக்காரு கேட்டீங்கன்னா, தலை வந்துட்டு ரைட் சைட்ல சாஞ்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பற்கள் வந்துட்டு கீழ் இருக்க பல்கை. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் பை சான்ஸ். அவரோட பல் வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாத அளவுக்கு, வாயை ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கணினியோட, அதுதான் முக்கியம், இந்த சேரோட என்னன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு கீழே ஒவ்வொரு லெட்டர்ஸா ஒரு வாசகம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை. ஆமா, சொல்லுவாங்க இல்லையா, சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அப்பதான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் வந்து ரன் பண்ண
அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்பயே அவர் சொல்லியிருக்காரு. மாற்றம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கிறதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். அதுதான் வந்து அறிவியல், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்படிதான் இருக்கணும். அறிவுங்கிறது தனியாலாம் கிடையாது அப்படின்றாரு. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. உனக்கு ஒண்ணுமே தெரியல. சில பசங்க சொல்லுவாங்க உனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப இன்னசென்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு அது வந்து அறிவுக்கான ஒரு பெரிய எதிரி கிடையாது. அது வந்துட்டு ஒரு மாயை. ஏன்னா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த தெரியாத பசங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க அதுல இருந்து ரெக்டிஃபை வெளில வந்துருவாங்க. அது வந்து அறியாமை. அது வந்து அறிவுக்கு எதிரானது அல்ல அப்படின்ற வந்து அவர் சொல்றாரு. அப்பனா என்ன, நீ வந்து நிறைய சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கு, உனக்கு வந்து தெரியாம இருக்க, தெரிஞ்சுட்டுனா நீ ஒரு அறிவாளி தான், அது ஒரு மாயை தான், அதை நீ வெளியில வந்துடலாம் அப்படின்றது அவரோட வாசகம். என்ற தொடரின் ஒவ்வொரு எழுத்துகளாக தோன்றுகின்றன. மாணவர்கள் உடனே பார்த்துட்டு அவர் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் என முணுமுணுக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இயக்குனர் சொல்றார், ஆம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலிக ஐன்ஸ்டைன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். ஆமா, இந்த காலத்து முன்னாடி ஐன்ஸ்டைன் இருக்காருல்ல, அவரு மாதிரி இருக்கறனால இப்ப இவருக்கு பேர் வந்து தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க. யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் அந்த பேர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் அவரை பற்றியது. மாணவர்கள் திரையின் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவரோட கண்டுபிடிப்புகள், பெருவெடிப்பு கொள்கை அதெல்லாம் அவருக்கு தெரியும். பட் அந்த கருந்துளை இருக்கு இல்லையா, கருந்துளை தியரியம், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனா வந்துட்டு அவர் ஏன் இப்படி இருப்பாரு அதை வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள்ல இந்த லெசன்ல 10th தான் உங்களுக்கு டீடைலா கொடுத்திருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரை பத்தின டீடைல்ஸ் சொல்ற அந்த இயக்குனர் வந்துட்டு அவரை பற்றியான செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமா தராரு. இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். ஆமா, இங்கிலாந்து வந்துட்டு 1963ல ஒரு 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் வந்துட்டு அட்மிட் பண்றாங்க மருத்துவமனைக்கு. பின் என்ன ஆச்சுன்னா, இவர் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். எல்லாரும் சொல்லி டேட் பிக்ஸ் பண்ணிய, டேட்னு சொல்ல முடியாது, சில மாதங்களுக்குள்ள செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த மருத்துவ உலகமே நம்பக்கூடிய அளவுக்கு, அதாவது வியப்பு அடையும் அளவுக்கு, அதுக்கப்புறம் 21 வயசுக்கு அப்புறம் 53 ஆண்டுகள் அவர் வந்துட்டு உயிரோடு இருந்திருக்காரு. 1985இல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். இவ்வளவு தூரம் வந்துட்டு அதாவது பக்கவாதம்னா ஒரு சைடு மட்டும் அட்டாக் ஆயிருக்கும், ஆனா பேசலாம் இருந்தாரு. ஆனா 85ல வந்துட்டு பேசக்கூடிய அந்த ஆற்றலை இழந்துட்டாரு. இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசைகளையும் கண் சிமிட்டலும் மட்டுமே. அந்த ஒரு சைடுல இருக்கக்கூடிய கண்ணம் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஒரு சைடு கண்ணு மட்டும்தான் அசைவு இருந்துச்சு அவருக்கு. உடலின் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. கண்ண தசை அசைவின் மூலம் தன் கருத்தை கணினியின் தட்டச்சு வெளிப்படுத்தினார். அதை எதுக்காக கம்ப்யூட்டர் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். அவரால் ஒரு ஆக்டிவிட்டி, அதை கையால் எழுத முடியாது, பேச முடியாது, என்ன சொல்லவும் முடியாது. சோ அந்த அசைவுகளை வச்சியும், அந்த கன்னத்துல இருக்கக்கூடிய அசைவுகளையும் அதை மட்டும் வச்சு அந்த கம்ப்யூட்டர்ல தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிய வச்சாரு. கண்ண தசை அசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக இருப்பது எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கணினி. ஏன்னா இந்த இயல் ஃபுல்லாவே செயற்கை நுண்ணறிவு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றாங்க. அதனாலதான் அவர் கூடயே இந்த கம்ப்யூட்டரும் பிக்ஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க. எப்பயுமே அவருக்கு என்ன வேணுமோ அதையும் அதுல வந்து டைப் பண்ணுவாரு. அப்புறம் தன்னோட ஆராய்ச்சிகள் பற்றியும் அதுல டைப் பண்ணுவாரு. இதனாலதான் அவங்க பசங்க கேட்டாங்க ஏன் இப்படி ஆயிட்டாரு, அவருக்கான டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. இவர் இங்கிலாந்துல 1963 அந்த ஆண்டு வந்துட்டு 21 வயதான இளைஞனா இருக்கும்போது அட்மிட் பண்ணாங்க. அப்ப அவருக்கு நரம்பு வியாதி, அதாவது ஒரு பக்கம் மட்டும் அட்டாக் ஆயிடுச்சு, பேரலைசிஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில திங்களே இருப்பாங்க, சில மாதங்களே இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் 53 ஆண்டுகள் இருந்தாரு. 1985ல என்னாச்சுன்னா மூச்சுக்குழாயில ப்ராப்ளம் ஏற்பட்டு பேச முடியாத திறன், எந்த உறுப்புகளுமே செயல்படல, கண்ணமும் ஒரு கண்ணு மட்டும்தான் அசைவு இருந்துச்சு. அந்த கண்ண அசைவுகளை கொண்டு தட்டச்சு மூலமாக தன் ஆய்வுகளை வந்துட்டு வெளியிட்டாரு. இதுக்கு உதவி செய்ததுன்னா செயற்கை நுண்ணறிவு கணினி தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சரி, அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆராய்ச்சியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமானது பெருவெடிப்பு அப்படின்ற வந்துட்டு பிக் பேங் தியரி, அதை பத்தி பார்த்துடலாம். பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. நிறைய கண்டுபிடிப்பு இருந்தாலும் கூட இவரது முக்கியமானது எதுனா பேரண்ட பெருவெடிப்பு தான், பிக் பேங் தியரி. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால்
உருவானதே இந்த பேரண்டம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எப்படி உருவாச்சு? ஒரு கேலக்சி எப்படின்னா இந்த பெருவெடிப்பு கொள்கையால சில பேர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பேரடி அந்த வெடிப்பு வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும், இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது அப்படியே முரண்பாடா மாத்தல, உண்மையை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அண்டமே இந்த உலகமே உருவாச்சு அப்படின்ற கருத்தை முன் வச்சாரு. அதுக்கு மட்டும் இல்லாம என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படை, எப்பவுமே சயின்ஸ் ஒரு ப்ரூஃப் வேணும். அப்படி அது கணக்கு மூலியமா இந்த டிகிரியில இத்தனை டைம்ல அதுன்னு சொல்லி இந்த கணிதவியல் மூலமா அதுக்கு ப்ரூஃப் கொடுத்தாரு. இந்த புவியின் படைப்பின் கடவுள் போன்ற ஒருவன் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியது இல்லை என்றும் இவர் கருத்து. ஆமா, இந்த உலகத்துக்கு பின்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இந்த பிரபஞ்ச இயக்கத்துல கடவுள்ன்ற ஒரு ஆற்றல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமா அதை எல்லாருக்கும் தெரிவிச்சாரு. சரி, இப்ப இந்த கருந்துளை அப்படின்றது எப்படி நடக்குது, அதுக்கு யார் முன்னோடி, அதுக்கப்புறம் யார் வந்தா, அதை பத்தி நம்ம இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய கேலக்சி, நிறைய பால்வீதி நம்ம கோடிக்கணக்கான கேலக்சி நம்ம எங்க வானத்துல இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய ஞாயிறும், அதாவது சூரியனும் ஒன்று. இப்படி நிறைய சூரியன்கள் உருவாகி அப்படியே இருக்குமா அப்படின்னா கிடையாது. பல வருடங்களுக்கு பிறகு அதோட பவர் ஆற்றல் குறையும் பொழுது அது கருப்பாக ஆகிறது. அதான் கருந்துளை. அப்ப அப்படியே ஆயிட்டு இருக்கும் போது அந்த கருந்துளைக்குள்ள கருப்பாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஈர்ப்பு விதி அதிகமாகுது. பவர் குறைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதுல வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் அதுக்குள்ள போயிடுது. இதுதான் கருந்துளை பற்றிய ஒரு தியரி. ஆப்போசிட்டா இருக்கும். பவர் குறைஞ்சிச்சுன்னா இது உள்ள போகாது, ஆனா ஈர்ப்பு விதி தான். இது கருந்துளை டெபினிஷன், அதாவது உண்மைதான். அந்த பவர் குறையும் போது, சூரியனோட பவர்லாம் குறையும் போது சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே போகும். அதான் முக்கியமானது. அப்ப சூரியனுடைய பெரிய இருக்கக்கூடிய நெருப்பு பந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஆற்றல்லாம் இழந்து சுருங்க சுருங்க கருமையாக மாறும். அப்படி விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே போகும். ஆப்போசிட்டா நடக்குது. சில நேரங்கள்ல உண்மை இப்படிதான். சில கவிஞர்கள்லாம் கற்பனை எழுதுவாங்க. கற்பனை பாத்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா உண்மைகளுமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது இந்த கருந்துளையில் தான். அதை அறிவியல் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்கிட்டு, முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, இல்ல இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு முன்னாடி என்ன பண்ணது, ஜான் வீலர் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் கருந்துளை பற்றிய ஒரு கோட்பாடை சொன்னாரு. சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிறது எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உட்சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் சொன்னாரு. அந்த கருந்துளைக்குள்ள எல்லாமே போயிடும், ஒளி வெளிச்சம் கூட போயிடும். அதுக்குள்ள எது ஒண்ணு போச்சுனோ திருப்பி வராது, அதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் ஜான் வீலர் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட கருத்தா இருந்துச்சு. எதை பற்றியது? கருந்துளை பற்றிய கருத்து. ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாரு பாருங்க. இயக்குனர், கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையில் இருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆமா, கருந்துளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும் இந்த கதிர்வீச்சுகள்லாம். கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பது கிடையாது. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுக்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்து விடுகிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை இயக்கத்தை அது சார்ந்தது. ஆனா இவரோட ஆராய்ச்சிக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு சைடு ஹெட்டிங் கொடுத்திருக்கேன். இவர் என்ன சொன்னார்னா, கருந்துளைன்னு செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளிவர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருந்துளையிலிருந்து ஈர்க்கப்படும் அந்த ஒரு எல்லைக்கு அப்புறம் அந்த கதிர்வீச்சுலாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உண்மையா கருந்துளை அப்படிங்கிறது கருப்பானதே கிடையாது. அது கருந்துளைன்னு சொல்றாங்க, பட் கருப்பானது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள், அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும் போது அந்த கருந்துளை வெடிச்சு காணாமலே போயிடும். அப்ப வெடிக்கும் பொழுதுதான் நிறைய கேலக்சி உருவாகுது அப்படிங்கறத இவர் சொன்னார். இவர் உருவாகத பத்தி சொல்லியிருக்காரு. மற்றவங்க அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அதுக்கப்புறம் முடிஞ்சிரும் அப்படின்றாங்க. ஆனா இவரு தான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கருந்துளை வெடித்து நிறைய கேலக்சி, நிறைய பிளானட்ஸ் எல்லாம் உருவாகுது அப்படின்ற சொன்னாரு. இவரோட இந்த ஆராய்ச்சிக்கு பேர் ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்பட்டது. இது
கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியின் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல். ஆமா, அவங்கலாம் வந்துட்டு அழிவு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹாக்கிங் மட்டும்தான் இது வந்துட்டு ஒரு படைப்பின் ஆற்றல், இது வெடிக்கிறது ஒரு புதுசா உருவாவதற்கான ஒரு ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு தலைகீழ அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா அவர் சொன்னாரு. மாணவர்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியல் முன்னோடிகளாக இருந்தாங்க எங்களுக்கு தெரியாது. எவரா உங்களுக்கு வந்துட்டு அவங்க யாரோ வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மாடலா ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு யார் முன்னோடியா இருந்தாங்க, ரோல் மாடலா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. இயக்குனர் சொல்றாரு, ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள். 2 பேர் தான், நியூட்டன் இருக்காரு அவரும் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற முற்காலத்தில் இருந்தவர். 2 பேரும் தான் இவருக்கு முன்னோடி. அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் வகிக்க கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்புமிக்க பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார். ஆமா, நியூட்டன் வந்துட்டு என்னன்னா கேம்பிரிட்ஜ் பெரிய யூனிவர்சிட்டி இல்லையா, அந்த பல்கலைக்கழகத்துல கணக்கியல வந்துட்டு லூகாசியன் பேராசிரியர் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் இப்ப வந்து லெக்சர் ப்ரொஃபசர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வந்து லூகாசியன் பேராசிரியர் சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருந்தாங்க அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்குலாம். அந்த பதவியை வந்துட்டு யார் முன்னாடி வகித்தானா, நியூட்டன். அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் அந்த பதவியில இருந்திருக்காரு. ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார். அவர் வாயில சொல்லிட்டு போனாரு. ஆனா ஈக்குவேஷனா கொடுத்தவர் யாருன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் தான். அவர் காலத்துல E = mc² எனும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 100 ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டு கொண்டது. கருந்துளை குறித்து தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. ஆமா, எல்லாம் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனா குடிக்கும் போது யாருக்குமே தெரியல, அதை யாரும் கண்டுக்கவும் இல்லை. 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த கருந்துளை பற்றிய இயக்கத்துல இவன் என்ன பண்ணாரு, பிராக்டிக்கலாவே இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சூரியனுடைய அந்த விண்மீன் இயக்கத்தை வச்சு ஒப்பிட்டு காட்டினார். இப்படிதான் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரோட எல்லா ப்ரூஃபோட கொடுக்கும் போது இயக்கத்தை வச்சு அவங்க சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வெறும் கோட்பாடா கொடுக்கும் போது யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால் ஏற்றுக்கொள்ளும் வகையாக, மக்களுக்கு புரியும் வகையாக ஸ்டீஃபன் என்ன பண்ணாரு, விண்மீன் இயக்கத்தோடு சேர்ந்த இந்த கருத்துக்கள்லாம் வெளியிட்டாரு. முக்கியமா கருந்துளை இயக்கத்தை வெளியிட்டாரு. அப்ப மக்கள், அதாவது சயின்டிஸ்டும் சரி உலக மக்களும் இதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். மாணவர்கள் சொல்றாங்க, உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே, பொதுமக்கள் எல்லோரும் அதை விளங்கி கொண்டார்களா? அதான் முக்கியமான கொஸ்டின். எல்லாம் சயின்டிஸ்ட் தான் ஏத்துக்குவாங்க, ஆனா மக்களுக்கு தெரிய வருமா அப்படின்றாங்க. ஆம், பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார். இதுதான் அவருக்கு இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை வந்து விளக்கி காமிச்சவர் ஸ்டீஃபன். மாணவர்கள், விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகன் ஒரு அதாவது சில பேருக்கு விருதுகள் கிடைச்சா அந்த விருதுகளால அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி, பெருமை. ஆனா சில விருதுகளுக்கு வாங்கக்கூடியவர்களாலேயே பெருமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விருதுகளை வந்துட்டு என்ன சொல்றாங்க, சில பேர் தான் அப்படி இருப்பாங்க, விருதுகளுக்கே பெருமை சேர்ப்பவர்களாக சில பேர் தான் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம ஹாக்கிங் வராரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இயக்குனர் சொல்றாரு, அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த பல விருதுகள் கிடைச்சிருக்கு. அந்த விருதுகள் தான் இவருக்கு பெருமை சொல்லும் அப்படின்றாரு. என்னென்ன, அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிரசிடென்டல் மெடல் வந்துட்டு இவர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உயரிய விருது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயரிய விருது. அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, அதுவும் கொடுத்திருக்காங்க. உல்ஃப் விருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காப்லி பதக்கம், இது வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு, கரெக்டா படிச்சுக்கோங்க. அப்புறம் காப்லி பதக்கம் மெடல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் பிசிக்கல் பிரைஸ், இதுவும் கொடுத்திருக்காங்க. இந்த 5 பரிசுகளும் வாங்கியிருக்காரு. இந்த வாங்கின இவரால் தான் இந்த பரிசுகளுக்கு பெருமை. இதுதான் வந்துட்டு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுல அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமைப்படுத்தப்பட்டன. இதான் முக்கியமான வரிகள். இதுல சில விருதுகள் நம்ம வாங்கும்போது நமக்கு பெருமையா இருக்கும், ஆனா அந்த விருதுகளுக்கே பெருமை இவர் வாங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும். அவர் வாங்கிய விருதுகளை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹாக்கிங் கதையோ பாருங்க.
ஒரு பெட்டி செய்தி பார்த்துடலாம். முக்கியமா வந்துட்டு பெட்டி செய்தினால இதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம். ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளின் பிறந்து பாருங்க, ஐன்ஸ்டைன் பிறந்த நாளின் இறந்தவர் அறிவியலை பொறுத்து. ஆமா, கலீலியோ வந்துட்டு நினைவு நாள் மறைஞ்சுட்டா, இறந்து போன நாள்ல வந்துட்டு ஐன்ஸ்டைன் இவர் வந்துட்டு ஸ்டீபன் பிறந்திருக்காரு. ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் அன்னைக்கு இவர் இறந்து போயிருக்காரு. ரெண்டுமே நடந்திருக்கு. கலீலியோ இறந்த நாள், செத்து போனார் இல்லையா, அந்த நாள்ல யார் பிறந்திருக்கா? நம்ம ஹாக்கிங் பிறந்திருக்காரு. ஆனா என்னைக்கு இறந்திருக்காரு அப்படின்னா, ஐன்ஸ்டைன் பழைய காலத்து ஐன்ஸ்டைன் இருக்காரு இல்லையா, அவரு பிறந்த அன்னைக்கு நம்ம தற்கால ஐன்ஸ்டீனான இவர் ஸ்டீபன் ஹாக்கிங் இறந்து போயிருக்காரு. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லிங்க் இருக்கு. இது வந்துட்டு ஒரு தற்செயலா நடந்தக்கூடியது இருந்தாலும் கூட, ஆனா இது வந்துட்டு ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படின்னா, நல்லா இன்னொருத்தர வாசிக்கிறேன். ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலும் ஓர் ஒற்றுமை இருக்கிறது. இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் அந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங் உடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும். ஆமா, இவங்க எல்லாமே மூணு பேருமே பேரண்டத்தை பத்தி தான் சொல்லிருக்காங்க, வேற எதை பத்தி சொல்லல. அது இவங்களுக்குரிய ஒரு ஒற்றுமை. அப்புறம் மக்கள் நம்பக்கூடிய வகையில் எடுத்து சொல்லியிருக்காங்க, இதுவும் வந்துட்டு ஒரு ஒற்றுமை. அப்புறம் தலைவிதிதான் மக்களை வந்துட்டு வாழ்க்கை தீர்மானிக்குது. அப்படின்னா, ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, அப்ப நீ பாட்டு கிராஸ் பண்ணும்போது அப்படியே கிராஸ் பண்ணி போக வேண்டியதானே. எதுக்கு லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வருதா, வெஹிக்கிள்ஸ் வருதா அப்படின்னு எதுக்கு பார்க்கணும், அப்படியே போக வேண்டியதானே அப்படின்றது இவரோட கருத்து. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீங்க, அப்படி நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஸ்டீபன் சொல்றாரு. அப்ப விதின்றது ஒண்ணும் கிடையாது, அறிவுதான், மதிதான் அப்படின்னு சொல்றாரு. மாணவர்கள், அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும்? கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி சொல்லியாச்சு, அவருடைய கண்டுபிடிப்புகள் சொல்லிட்டீங்க, விருதுகள் சொல்லிட்டீங்க. அவருக்கு சந்தோஷமான சில அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்தது என்ன சொல்லுங்க அப்படின்றாரு. இயக்குனர் சொல்றாரு, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகன் என்று சிறப்பை பெற்றார். இவர் சந்தோஷத்துக்கு உரிய ஒரு நிகழ்வு. இவர் வந்துட்டு தொடக்க விழா நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான். அது ஒலிம்பிக் போட்டியில, அதாவது இயங்க முடியாத, தன் உறுப்புகள் தன்னாலே இயக்க முடியாத ஒருத்தரை பற்றி தொடக்க விழா நாயகன் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அது ஒலிம்பிக்ல. ஓகேவா? அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களின் பங்கேற்றார். ஆமா, ஒவ்வொரு சயின்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அடுத்த தலைமுறை அப்படின்ற ஒரு டைட்டில் அந்த ப்ரோக்ராமுக்கும், பெருவெடிப்பு கோட்பாடு அந்த ப்ரோக்ராமுக்கும் இவர் வந்துட்டு இங்கு பங்கேற்றார். அதுதான் முக்கியமானது. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். இது வந்துட்டு அவர் மகிழ்ச்சியான தருணங்கள் அவரோட வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பாருங்க, போயிங் 727 என்ற விமானத்தின் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்த்தினார். அதுக்கு வந்துட்டு எப்படி வெயிட் இல்லாம வானில அதாவது பறக்குது அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் விளக்கினார். இதெல்லாம் வந்துட்டு இவருடைய வாழ்க்கை நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள், டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாணவர்கள், ஸ்டீபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மையே இல்லாமல் இருப்பதுதான் குறைபாடு. ஆமா சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, உறுப்புகள் இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஊனம் கிடையாது. உழைப்பும் ஊக்கமும் இல்லாத ஒரு ஆளுமை, அதுதான் வந்துட்டு குறைபாடு அப்படிங்கிற உலகுக்கு உண்மை எடுத்துக்காட்டினார். கண்டிப்பா இது வந்துட்டு யாராலுமே செய்ய முடியாது. உடல் இயக்கமே கிடையாது. இருந்த போதிலும் எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்துட்டு தன்னுடைய கண் அசைவுகள் அதை வச்சு வேற டைப் பண்ணி, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இது. இயக்குனர் சொல்றாரு, அறிவியல் உலகின் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக. ஆமா, நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம், பட் சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது அவர் எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் கூட, நம்மளால முடியலையே, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு இருந்தா கூட அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு உலகுக்கு ஒரு பெரிய நாயகனா வந்திருக்காரு. இதுவும் வந்துட்டு சமூக உளவியல் அடிப்படையிலும் ஒரு எடுத்துக்காட்டா விளங்கியிருக்காரு. அறிவியல் மட்டும் கிடையாது, உளவியலும் எடுத்துக்காட்டா விளங்கியிருக்காரு. அறிவுத்தேடலின்
உள்ள தடைகளை தகர்த்து மாமேதை ஸ்டீபன் ஹாக்கிங் அவரை பற்றி குறும்படத்தை தற்போது திரையில் காண்போம். அவரை பத்தி என்ன பண்ணாங்க, இப்படி உடல் அதாவது இயக்கம் இல்லாம உள்ளத்துல இருக்கக்கூடிய தடைகள்லாம் தகர்த்துட்டு நானும் ஒரு மனிதனே, பெரிய மனிதனே, அறிவில் சிறந்தவனே அப்படின்ற உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய குறும்படம் அப்புறமா பசங்களுக்கு காமிக்கப்பட்டது. திரையின் விண்ணை தாண்டி தன்னம்பிக்கை குறும்படம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து கண்டுபிடிப்புகளை வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் நூல்கள். ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் இருக்கு இல்லையா, அது 40 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. ஓகே, 1988 வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பியது. 1 கோடி பதிப்புகளுக்கு மேல புக்ஸ் வந்துட்டு விற்பனையாச்சு. 1 கோடிக்கு மேல. அதுல பெருவெடிப்பும் கருந்துளையும் பற்றிய உண்மையான மற்றவர்கள் அறிய முடியாத கருத்துக்களை பாமர மக்களும் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புக்கா வெளியிட்டாரு 1988. அது 1 கோடி பதிப்பு, அதாவது புக்ஸ் வந்துட்டு விற்பனையாச்சு. இது வந்துட்டு உங்க புக்ல இருக்கக்கூடிய பேஜ் எதுவுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதான் அந்த பெருவெடிப்பு எப்படி ஒரு வெடிக்குது, வானத்துல வெடிக்கும் போது அது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. ஆனா தோன்றல் அப்படிங்கிறதுக்காக அந்த பாருங்க நிறைய வந்துட்டு பிளானட்ஸ், கேலக்சி எல்லாம் அதுல இருந்து பெருவெடிப்புல இருந்து உருவாகுது. அதான் காமிக்குது. பெருவெடிப்புனா ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். பெருந்துளை இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் இருண்டு கருப்பாகும். அதுக்கப்புறமா வந்துட்டு வெடிக்கும். வெடிச்சு சிதறி நிறைய கேலக்சி உருவாகும். சின்ன சின்னதா இப்ப வந்துட்டு ஒன்னொன்னா ஒரு குடும்பமா போகும். இப்ப வந்துட்டு ஒரு குடும்பம், நம்ம சூரிய குடும்பம் மாதிரி நிறைய கேலக்சி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பிக்சர் தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது செகண்ட் வெடிப்பு நடக்கும், அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகும், அப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு தனித்தனியா ஃபார்ம் ஆகி ஒரு கேலக்சியா உருவாகும். இதுதான் பெருவெடிப்போட தோற்றம். அவர் மற்றவங்களும் அழிவுன்னு சொன்னாங்க, இவர் தோற்றம் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை வந்து விளக்கினாரு. இது பெரிய வினா. உங்களுக்கு சைடு ஹெட்டிங்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்க வந்துட்டு படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இதை படிச்சுக்கோங்க. நீங்களே எழுதிடலாம், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? பார்த்துடலாமா? பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய நம்ம குறிப்பு சட்டகத்திலேருந்து பார்த்துக்கலாம். அதான் நமக்கு வேணும் இல்லையா? சரி, நுழைமுன் பார்த்துட்டோம். குறிப்பு சட்டகம் மட்டும் பார்க்கலாம். முன்னுரை கோளரங்கம் பத்தி காமிச்சிருக்கேன், எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் தற்கால ஐன்ஸ்டைன் யார், அவரை பத்தி டீடைல்ஸ், அவரோட அப்பியரன்ஸ், அதெல்லாம். ஹாக்கிங் கதிர்வீச்சு, அவர் கண்டுபிடிப்பை பத்தி. அந்த பெருந்துளை இருக்கு இல்லையா, அததான் வந்துட்டு அவரோட கண்டுபிடிப்பு வந்து பேர் வந்து ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு பேர் வச்சுட்டாரு. அப்புறம் ஸ்டீஃபனும் அவர் பெற்ற விருதுகளும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முடிவரை இது நீங்க எழுதுனா டீடைல்ஸ் போதும். இவர்தான் அந்த ஹாக்கிங் ஸ்டீஃபன்ஸ். இவரை பத்தியான ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க, சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கிற பிளானட்டோரியம் போறாங்க, அதை பத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது நேரு பிளானட்டோரியம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. நமக்கு வந்துட்டு ஹாஃப்ல தான் 360 டிகிரில இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட கோளரங்கம் பெரியார் கோளரங்கம். அதுதான் இப்படிதான் இருக்கும், பாதியா தான் இருக்கும். அதை காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு சக்கர நாற்காலில ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் யாரு அப்படின்னா தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். இவருடைய கருத்து கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதே அதுதான் புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலுக்கு மிகப்பெரிய எதிரி கிடையாது, அது அறிவின் மாயை அப்படிங்கிறது இவருடைய வாசகம். இதை படிச்சாலும் நமக்கு வந்து ஒரு பூஸ்டப் தான் சில பேரோடது. அப்புறம் எப்ப பிறந்தாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தாரு, என்னென்னலாம் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இது பெருந்துளை வெடிப்பு, பேரண்ட வெடிப்பு, பிக் பேங், அதை பத்தியான கருத்துக்கள். ஒரு பெட்டி செய்தி தான். அதுக்கப்புறம் உண்மையா வந்துட்டு கருந்துளைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றத விளக்குனார். முன்னாடி அது பெருவெடிப்பு நடந்துச்சுன்னா அது வந்து அழிவை நோக்கி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. யாரு? ஜான் வீலர். ஆனா அப்படி கிடையாது, இது ஆக்கத்திற்கானது அப்படிங்கிறத டீட்டெயில வந்துட்டு கொடுத்தாரு. எப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட், அதான் முக்கியமான கருத்து அது இருக்கு பாருங்க. கருந்துளையில வந்து செல்லக்கூடிய எந்தும் தப்பிக்காது அது ஒண்ணு. ஆனா அது கருப்பா இருக்கிறது கிடையாது. அது இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அதாவது அந்த கதிர்களும் அணுக்களும் வந்துட்டு கசிய தொடங்கி இறுதியில வெடிச்சிரும். இது வெடிச்சு அந்த கருந்துளை மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கேலக்சியா உருவாகும். இதுக்கு பேர் தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு. ஹாக்கிங் கதிர்வீச்சு என்றால் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க எழுதணும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, நம்ம ஐன்ஸ்டைன்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்தாரு, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால இவர் என்ன பண்ணாரு, விண்வெளி
இயக்கத்தோட சேர்ந்து அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணனால எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. சயின்ஸ் அதாவது அறிவியல் உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, நம்ம பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் பெற்ற விருதுகள் கொடுத்திருக்காங்க, இது கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பெட்டி செய்தி. யாருன்னா கலீலியோ, ஐன்ஸ்டைன், அப்புறம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஹாக்கிங், 3 பேருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, எப்படி பிறந்தாங்க, யார் இவரோட கலீலியோ நினைவு நாள்ல பிறந்து இவர் வந்துட்டு நினைவு நாள்ல பிறந்தாரு, ஐன்ஸ்டைன் பிறந்த நாள்ல இறந்து போயிட்டாரு. இது வந்துட்டு ஒரு தற்செயலான நிகழ்வா இருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் மூட நம்பிக்கை, கடவுள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக, விதி அப்படிங்கிறா கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காரு. முடிஞ்சிருச்சு, இதுதான். இதுக்கப்புறம் என்ன இவரு அவரோட லைஃப்ல என்ன, அதாவது மகிழ்ச்சியான தருணங்கள் எதுன்னு கேட்டா இதுதான், இது முக்கியமானது, அதையும் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஒரே ஒரு பிக் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு, டீட்டெயில். ஏன்னா துணைப்பாடம் அப்படிங்கறனால நெடுவினால கண்டிப்பா கேட்பாங்க, இந்த படிச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்க, வா வச்சு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்டைல வந்துட்டு ஒண்ணு பெயரெச்சம், வினையெச்சம், தொழில் பெயர் தனித்தனியா கொடுத்துருப்பேன். ஆனா ஒரே ஒரு வினையை வச்சு நான் எப்படி கொடுத்துருக்கேன், ஒரே ரூட் சொல்லி வச்சு பாருங்க. வா அப்படிங்கிறது ரூட் வேர்ப், அதாவது வேர்ச்சொல், இதான் வினைன்னு அர்த்தம். வந்த அப்படின்னா பெயரெச்சம், அதுல இருந்து எப்படி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் பாருங்க. வந்த அப்படின்னா இது பிளஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பெயரெச்சமா வரும். தூ இந்த இறுதி எழுத்துல வந்து பிரிக்கும் போது இது பிளஸ் இ அப்படி பிரிக்கிறோம். அப்படி ஊ அல்லது ஈ வந்துச்சுன்னா அது வினையெச்சம். இதுலயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அப்புறம் வருதல், தல் அப்படிலாம் முடிஞ்சுச்சுன்னா, இல் தல் தல் முடிஞ்சுன்னா அது தொழில் பெயர். வருதல், செய்தல், போதல், அதான் தொழில் பெயர். வாரா அப்படிங்கிறது ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதாவது ஈர்க்கெட்டு இருக்கு, நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெயரெச்சம். கூட சவுண்ட் வரனால இது பெயரெச்சல முடியும். அடுத்தது வந்தான், சென்றான், போனான், அதெல்லாம் வந்து வினைமுற்று. வந்தவன் யார் என்ன வேலை செஞ்சாங்களோ அது அவனை பத்தி சொல்றதுனால அது வினையால் அணையும் பெயர். இதுதான் இதுக்கு ஒரு சீக்ரெட். இதை படிச்சுக்கிட்டாலே எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணலாம். இதுல இவ்வளவு இருக்கு உங்களுக்கு. மொத்தம் 13 கிட்டத்தட்ட 16 இலக்கண குறிப்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. நான் அதை வந்துட்டு தனியா ஒரு ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை மீறி உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா 10th கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், நுழையும் முன் பார்த்தாச்சு, லைவ் ஆஃப் பிக்சர்ஸ் அதுக்கான டெஃபினிஷன், அப்புறம் நூல்வெளி சின்னதா கொடுத்திருந்தாங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அப்புறம் கிராமர் பார்த்துட்டோம். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான கிராமர் வந்து பார்க்க போறோம். இலக்கணம் பொது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.